21ാவது ശ്ലോകം. മന്ദാത്മൻ ഗച്ഛ പാതാളം യുദ്ധം വാ കുരു സാമ്പ്രതം ഹത്വാ താമസുരാൻ സർവാൻ ഗമിഷ്യാമി യഥാ സുഖം. டே முட்டாள், அதிசீக்கிரமா பாதாளத்துக்கு ஓடிப்போ, அப்படி இல்லைன்னா யுத்தம் செய்ய என் கூட. உன்னையும் உன் கூட இருக்கிற எல்லா அசுரர்களையும் கொன்னுட்டு குஷியோடு கூடிட்டு நான் திரும்பி போகணும். போவேன். 22ாவது ஸ்லோகம். யதா யதா ஹி சாதூனாம் துக்கம் பவதி தானவா ததா தேஷாம் ச ரட்சார்த்தம் தேஹம் சந்தாரயாம்யஹம். டே அசுரா, எப்பெல்லாம் ஆக்குமோ நல்லவர்களுக்கு துக்கம் உண்டாகிறது, அப்பெல்லாம் அவளை காப்பாத்துறதுக்காயிட்டு நான் சுயமா சரீரத்தை ஸ்வீகரிப்பேன், நான் அவதரிப்பேன். 23ாவது ஸ்லோகம். அரூபாயாச்ச மே ரூபமஜன்மாயாச்ச ஜன்மஜா அரூபாயாஹ ச மே ரூபம் அஜன்மாயாத் ச ஜன்மஜா சுராணாம் ரட்சணார்த்தாய வித்ஹி தைத்ய விநிச்சிதம். அரூபாயாச்ச மே ரூபமஜன்மாயாச்ச ஜன்மஜா சுராணாம் ரட்சணார்த்தாய வித்தி தைத்ய விநிச்சிதம். ரூபமில்லாத நான் ரூபம் எடுக்கிறதும், ஜென்மமில்லாத நான் ஜென்மம் எடுக்கிறதும். டே அசுரா, தேவர்களை காப்பாத்துறதுக்காயிட்டு ஆல்ரெடி தீர்மானப்படுத்தப்பட்ட விஷயமாக்கும் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. உனக்கு புத்தி இல்லாததுனால அതൊന്നും உனக்கு தெரிய மாட்டேங்கிறது. 24வது ஸ்லோகம். சத்யம் ப்ரவீமி ஜானீஹி பிரார்த்திதாஹம் சுரை கில தத்வதார்த்தம் ஹயாரே த்வாம் ஹத்வா ஸ்தாஸ்யாமி நிஷ்சலா. உண்மையை சொல்லறேன், புரிஞ்சுக்கோ. தேவர்கள் எங்கிட்ட பிரார்த்தனை பண்ணினா உன்னை கொல்லணும் அப்படின்னு, அதனால டே அசுரா, உன்னை கொன்னுட்டு தான் இங்கேருந்து நான் போவேன், அல்லாம நான் அடங்க மாட்டேன். 25வது ஸ்லோகம். தஸ்மாத் யுத்யஸ்வவாகச்ச தஸ்மாத் யுத்யஸ்வவாகச்ச பாதாளமசுராலயம் தஸ்மாத் யுத்யஸ்வ வாகச்ச பாதாளம் அசுராலயம் சர்வதா த்வாம் ஹனிஷ்யாமி சத்யமேதத் ப்ரவீம்யஹம் ப்ரவீமி அஹம். அதனால யுத்தம் செஞ்சுக்கோ, அப்படி இல்லைனா பாதாளத்துக்கு போய்க்கோ. சாய்ஸ் அப்படிங்கிறது உன்னோடதாக்கும். பாதாளத்துக்கு ஓடி போறதாக்குமே நல்லது. அந்த பாதாளமாக்குமே அசுரர்களோடு வாசஸ்தானம். எப்படியானாலும் பரவாயில்லை, யுத்தம் பண்றதுனாலும் பண்ணிக்கோ, உன்னை நான் கொல்லுவேன், சத்தியமாக்க நான் சொல்லுறேன். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் சொல்லுறார். அதனால வியாச உவாச்ச. 26வது ஸ்லோகம். இத்யுக்த சதயா தேவ்யா தனுராதாய தானவ யுத்தகாமஸ்திதஸ்தத்ர சங்கிராமாங்கண பூமிஷு. சங்கிராம அங்கண பூமிஷு. தேவி இப்படி சொன்னோன மகிஷாசுரன் வில்ல கையில வச்சுட்டு யுத்தம் செய்யறதுக்கு போர்க்களத்துல ரெடியா நின்ன. 27வது ஸ்லோகம். முமோஜ தரசா பானான் கர்ணாக்ரேஷ்டான் சிலாஷிதான் தேவி சிச்சே
க்ருத்தான் பாணை குரோதான் முக்தைரயோ முகை. அதுக்கப்புறமா சீக்கிரமா வில்ல கையில வச்சுட்டு அந்த வில்லில் இருக்கிற ஞான அவனோட காது வரைக்கும் இழுத்து பிடிச்சுண்டு சக்தியோடு கூடிட்டு சரங்களை தொடுத்து விட்டான் தேவிக்கு நேர. தேவி குரோதத்தோடு கூடிட்டு தேவிக்கு முன்னால வந்து சேர்ந்த பானங்களை தன்னோட கையால இருக்கிற பானங்களால அயோமுகம் அப்படிங்கிற பானங்களால அந்த அசுரனோட பானங்களை எல்லாம் வெட்டி நுறுக்கி போட்டா. 28வது ஸ்லோகம். தயோ பரஸ்பரம் யுத்தம் சம்பபூவ பயப்ரதம் தேவானாம் தானவானாம் ச பரஸ்பர ஜெயிஷினாம். பரஸ்பரம் ஜெயிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு நிற்கிற தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பயம் உண்டாகிற அளவுக்கு தேவியும் மகிஷாசுரனும் தம்மில யுத்தம் பண்ணினா. 29வது ஸ்லோகம். மத்தியே துர்தர ஆகத்ய முமோஜஜ சிலேமுகான் தேவீம் பிரதிவிஷாசக்தான் கோபயன்னதி தாருணான். அதுக்கு நடுவுல துர்தரன் அப்படிங்கிற அசுரன் போர்க்களத்துல வந்து சேர்ந்தான். தேவிய ரொம்ப ரொம்ப கோபமூட்டுற மாதிரி ரொம்ப பயங்கரமா இருக்கிற விஷங்களை தடவின சரங்களை தேவியோடு நேர பிரயோகிச்சான். 30வது ஸ்லோகம். ததோ பகவதி க்ருத்தா தம் ஜகானசிதைஷரை துர்தரஸ்து பாபதோர்வ்யாம் கதாசுர் கிரிஷ்ருங்கவர். அதனால கோபம் வந்த பகவதி தன்னோட நேர வந்திருக்கிற அந்த அம்புகளுக்கு பதிலாக விஷம் தடவின அம்புகளுக்கு நேர தீஷ்ணமா இருக்கிற ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சரங்களை பிரயோகிச்சா. ஒரு கொடுமுடி மாதிரி அவன் போர்க்களத்துல அந்த துர்தரன் விழுந்தான், ஜீவன் இல்லாதக்கு விழுந்தான். 31வது ஸ்லோகம். தம் ததா நிஹதம் திருஷ்ட்வா த்ரிநேத்ர பரமாஸ்திரவித் ஆகத்ய சப்தபிர்பாணைர் ஜகான பரமேஸ்வரே. அந்த அசுரன் கொல்லப்பட்டதை பார்த்துட்டு டாப் மோஸ்ட் அஸ்திரங்களை விடுறதுக்கு தெரிஞ்ச திரிநேத்ரன் யுத்தத்துக்கு வந்தான். அந்த யுத்த பூமியில வந்தான். அம்பாளோடு நேர 7 அம்புகளை தொடுத்து விட்டான் அவன். 32வது ஸ்லோகம். அநாகதாம் ஸ்துசிச்சேத தான் விஷிகைஷரான் த்ரிசூலேன த்ரிநேத்ரம் தோ ஜகான ஜகதம்பிகா. அம்புகளால தேவி அந்த அஸ்திரங்கள் எல்லாம் பக்கத்துல வரதுக்குள்ள முறிச்சு போட்டா. എന്നിട്ട് അവനെ ത്രിശൂലത്താല കുത്തി കൊന്ന. 33வது ശ്ലോകം. അന്തഗസ്ത്വാ ജഗമാശു ഹദം ദൃഷ്ട്വാ ത്രിലോചനം ഗദയാലോഹമയ്യാശു സിംഹം വിവ്യാദമസ്തകേ. ത്രിനേത്രൻ കൊല്ലപ്പെട്ടதை பார்த்தோன்னே അന്തകൻ ചാടി விழுந்தான். ஒரு இரும்பு கதையால அவன் சிங்கத்தோடு தலையில பெருசா ஒரு அடி கொடுத்தான். 34வது ஸ்லோகம். சிம்ஹஸ்து நககாதேன தம் ஹத்வா பலவத்தரம் சகாத தரசா மாம்சம் அந்தகஸ்ய ருஷான்விதா. சிங்கமாகட்டும் சக்தனான அந்தகன் அப்படிங்கிற அசுரனை கோபத்தோடு கூடிட்டு நகத்தால மாந்தி கீறி கொண்டு அவனோட மாംസത്തെ திங்கறதுக்கு தொடங்கிட்டு. 35வது ஸ்லோகம். தான் ரணே நிகதான் வீட்ச்ய தானவோ விஸ்மயம் கத சிச்சேபதரசா பாணான் ஆதிதீஷ்ணான் சிலாஷிதான். அசுரர்கள் எல்லாம் கொல்லப்பட்டதை பார்த்தோன்னே அசுர தலைவனான மகிஷன் ஆச்சரியப்பட்டான். എന്നിട്ട് தேவியோடு நேர ரொம்ப ரொம்ப
தீவிரங்களாயிருக்கிற அஸ்திரங்களை பிரயோகிச்சான். 36வது ஸ்லோகம். த்விதா சக்ரே சரான் தேவி தான பிராப்தான் சிலே முகை கதயா தாடயாமாச தைத்யம் வட்சசி ஜாம்பிகா. அந்த மகிஷாசுரனோடு அஸ்திரங்கள் எல்லாம் பக்கத்துல வரத்துக்கு முன்னாலேயே தேவி தன்னோடு கையிலேந்து அம்புகளை தொடுத்து விட்டு அசுரனோடு அம்புகளை எல்லாம் ரெண்டா முறிச்சு போட்டா. கதையால அசுரனோடு மாறில அம்பிகை ஓங்கி அடிக்கவும் செஞ்சா. 37வது ஸ்லோகம். சஹ கத அபிஹதஹா மூர்ச்சாம் அவாப அமரபாதகஹ விஷஹ்ய பீடாம் பாபாத்மா புனராகத்ய சத்வரஹ சகதாபிஹதோ மூர்ச்சாம் அவாபாமரபாதக விஷஹ்ய பீடாம் பாபாத்மா புனராகத்ய சத்வரா. கதையால அடிகொண்டு தேவர்களோடு சத்ருவான அசுரன் மயக்கம் போட்டு கீழே விழுந்தான். உடனடியா அவன் எந்திருந்து தேவிக்கு நேர மறுபடியும் வந்தான். 38வது ஸ்லோகம். ஜகான கதயா சிம்ஹம் மூர்த்னி க்ரோத சமன்விதா சிம்ஹோபி நககாதேன தம் ததார மகாசுரம். கோபத்தோடு கூடிட்டு கதையால சிங்கத்தோடு தலையில ஓங்கி அடிச்சான். சிங்கம் அந்த அசுரனை நகங்களால மாந்தி பொழிச்சது. 39வது ஸ்லோகம். விஹாய பௌருஷம் ரூபம் சோபி சிம்ஹோ பபூவஹ நகைர்விதாரயாமாச தேவி சிம்ஹம் மதோல்கடம். திடீர்னு அவன் தன்னோடு மனுஷ ரூபத்தை வெடிஞ்சு ஒரு சிங்கத்தோட ரூபத்தை சீகரிச்சு தேவியோடு கோபத்தோடு கூடிட்டு திமிர்த்து நிற்கிற சிம்ஹத்தை நகங்களால மாந்தி பொழிக்கிறதுக்கு ஆரம்பிச்சேன். 40வது ஸ்லோகம். தம் ச கேசரைணம் வீட்சிய தேவி க்ருத்தாஹ்யயோ முகை சரைரவாகிரத்திஷ்ணை க்ரூரைராசி விஷைரிவா. சிங்கத்தை பார்த்து கோபம் வந்த தேவி ரொம்ப ரொம்ப கொடூரமா இருக்கிற ஷார்ப்பா இருக்கிற சர்ப்பங்களுக்கு ஈக்குவலா இருக்கிற அயோமுகம் அப்படிங்கிற அஸ்திரங்கள் அவனோட நேர பிரயோகிச்சா. அயோமுகாஸ்திரங்களை பிரயோகிச்சா. 41வது ஸ்லோகம். त्यक्त्वा सहरिरूपं तु गजो भूत्वा मदस्रव शैलशृङ्गं करे कृत्वा चिक्षेप चण्डिकां प्रति. அவன் அதுக்குள்ள சிங்கத்தோட ரூபத்தை வெடிஞ்சு மதம் பொட்டின ஒரு ஆனையோட ரூபத்தை சீகரிச்சான். தும்பிக்கையால ஒரு பர்வதத்தோடு கொடுமுடி பிழுதெடுத்து சண்டிகாதேவியோட நேர தூக்கி வீசினான். 42வது ஸ்லோகம். ஆகச்சந்தம் கிரே ஸ்ருங்கம் தேவி பாணை சிலாசிதே சகார திலசகண்டான் ஜஹாச ஜகதம்பிகா. தன்னோட நேர பாஞ்சு வர அந்த பர்வத கொடுமுடிகளை பார்த்துட்டு இந்த பிரபஞ்சத்துக்கே அம்மாவா இருக்கிற தேவி ஷார்ப்பா இருக்கிற அஸ்திரங்களை பிரயோகிச்சு அந்த பர்வதங்களை தவிடுபொடியாக்கி அதுக்கப்புறம் அட்டாட்டஹாசம் பண்ணினான். 43வது ஸ்லோகம். உத்பத்ய ஜததா சிம்ஹஸ்தஸ்ய மூர்த்னி வ்யவஸ்தித நகைர்விதாரயாமாச மகிஷம் கஜரூபிணம். உடனடியா சிங்கம் குதிச்சு உயர்ந்து பெரிய ஆனையோடு ரூபத்துல இருக்கிற மகிஷனோடு மஸ்தகத்துல ஏறி உக்காந்துட்டு
நகங்களால அந்த மகிஷனை பிளர்க்கறதுக்கு ஆரம்பிச்சது. 44வது ஸ்லோகம். விஹாய கஜரூபம் ச பபூவாஷ்டாபதி ததா ஹந்து காமோ ஹரிம் கோபா தாருணோ பலவத்தரா. அப்போது அவன் ஆனையோட ரூபத்தை வெடிஞ்சு 8 ஃபீட் இருக்கிற 8 அடி இருக்கிற ஒரு மானோட ரூபத்தை எடுத்துட்டான். அதிசக்தனும் பார்க்கறதுக்கு பயங்கரனுமாய் இருக்கிற அவன் சிங்கத்தை கொல்லறதுக்கு ரெடியான. 45வது ஸ்லோகம். தம் வீட்சிய ஷரபம் தேவி கட்கேன சருஷான்விதா உத்தமாங்கே ஜகானாஷு சோபிதாம் பிராஹரத்ததா. மானை பார்த்துட்டு தேவி வாளை உயர்த்திண்டு கோபத்தோடு கூட்டிட்டு அவனோட தலையை வெட்டினா. அவனும் தேவிய அடிச்சான்.